ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 5ஆம் இடத்து சனி பகவான். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பாவக்கோள்கள் வரிசையில் வரக்கூடியவர் சனி பகவான். மந்தன், மூடன், மிலேச்சன் அப்படின்னு நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறவர். 7.5 சனி வர காலம், அஷ்டம சனி வர காலம், பயங்கரமான துன்பங்களை தரக்கூடியவர், கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கான பலன்களை தர இயலாதவர்னு நிறைய இவரை பற்றின குற்றங்கள் உண்டு. இயற்கையில் இவர் ஒரு பாவக்கோள் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இவருடைய லக்னங்கள் பாவ லக்னங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படும். அதுலேயும் காலபுருஷனுடைய பாதகஸ்தானமான கும்பத்தின் மூலத்திரிகோணாதிபதிங்கிற ஒரு மகா கெட்ட பேர் இவருக்கு உண்டு. காலபுருஷனுக்கே பாதகத்தை செய்யக்கூடிய வீடு. இப்படிப்பட்ட சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக திரிகோணஸ்தானங்களில் பாவக்கோள்கள் அமர்றது அவ்வளோ சிறப்பு அல்ல. திரிகோணஸ்தானங்கள் என்பதில் 5, 9 மிக முக்கியமான இடத்தை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த 5ஆம் இடம் என்பது மந்திரஸ்தானமும் கூட. மந்திரம், பூர்வீகம், புத்திரர்கள், கௌரவம், காதல், அதிர்ஷ்டம், சூதாட்டம், திடீர் தனவரவு, முன்னேற்றம், புகழ், வளர்ச்சி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5 தான். இந்த மாதிரியான ஒரு இடத்துல சனி உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது உங்களுடைய வளர்ச்சியை முதல்ல முட்டுக்கட்டை பண்ணிடும். குறைந்தபட்சம் ஒரு 40 வயது வரைக்குமே வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். டக்குன்னு படித்தோம், நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல ஒய்ஃப் கிடச்சாங்க, உடனே குழந்தை பிறந்துச்சு, வாழ்க்கையில் அடுத்துக்கடுத்துக்கு முன்னேறிட்டோம் அப்படிலாம் போகவே முடியாது. பலவிதமான தடைகளையும் தாமதங்களையும் தரக்கூடிய கிரகங்களில் சனி முதன்மையானவர். அதனால தான் அவருக்கு மந்தன்னே பேர். மந்தமான செயல்பாட்டுக்கு காரக கிரகம் சனி. ஆனால் ஆணித்தரமான செயல்பாட்டுக்கு காரக கிரகமும் சனி பகவான் தான். அவர் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. பட் அவர் மெதுவாக தான் தருவார், ஆணித்தரமாக தருவார். சனி கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மிகவும் அசாத்தியமான பொறுமை வேண்டும். அசாத்தியமான பொறுமை. இன்றைக்கு காலம் ஆனால் அப்படிப்பட்டது இல்லையே. ரொம்ப அவசர யுகம். காலையில் மாங்குட்டையை விதைச்சிட்டு சாயந்தரமே எனக்கு மாம்பழம் வேணும்னு ஆசைப்படுற யுகம். இந்த யுகத்தில் சனி பகவானின் செயல்பாடுகள் சற்று எரிச்சல் ஊட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மந்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாரிசுகளின் வளர்ச்சியே மிகப்பெரிய எரிச்சல் ஊட்டுறதா இருக்கும். ரொம்ப மந்தமான அமைப்பில் குழந்தைகள் பிறப்பது, மிக மிக மெதுவான வளர்ச்சிகளை அவர்கள் எட்டி பிடிப்பது, சுறுசுறுப்புனா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரியான குழந்தை அமைப்புகள் இருக்கும். சூது, அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை மாதிரியான விஷயங்களில் இவர்கள் ஈடுபடும் போது பெருத்த அடியை ஏற்படுத்தும். நிதானத்தை கைகொண்டால் மட்டுமே வெற்றியை தரக்கூடிய கிரகம் சனி பகவான். உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் தகுதியை சனி பகவானுக்கு தான் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லா கிரகங்களும் சேர்ந்து. மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் செஞ்சுட்டு போயிடும். சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் நல்லவரோ கெட்டவரோ உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு போயிடுவார். உங்கள் லக்கணத்துக்கு அவர் நல்லவராக இருக்கலாம், இல்லை கெட்டவராக இருக்கலாம். மகர லக்கணத்துக்கு சூரியன் 10லேருந்து அரசாங்க உத்தியோகத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய தொழிலதிபர்களெல்லாம் இந்த 10ஆம் இடத்து சூரியன் உருவாக்கிடுவார். அவர் அட்டமாதிபதியாச்சே, அவர் எப்படி கொடுக்குறாருன்னா அதுதான் இந்த கிரகத்தோட இயல்பு. ஆனால் சனிக்கு மட்டும் அந்த இயல்பு கிடையாது. லக்கணப்படி அவர் சுபராகவே இருந்தாலும், லக்கணப்படி அவர் வளர்ச்சியை கொடுக்க வேண்டியவராகவே இருந்தாலும் கூட அவர் மெதுவாக தான் தருவார். சனி பகவானுடைய இயல்பை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசி மண்டலத்தை அவர் சுற்றி வருவதற்கு, இப்போ சந்திரன் ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு 28 நாள் போதும். அதிகபட்சம் 29 நாளில் ஒரு ரவுண்டு வந்துடுவார், 12 ராசி. ஆனால் சனி பகவான் 12 ராசிகளை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்குவார். 30 வருஷம் யோசிச்சு பாருங்கள். 28 நாள் எங்கே இருக்குது, 30 வருஷம் எங்கே இருக்குது. அப்போ அவர் கொடுக்கறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். நிதானமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சனி பகவானால் தீர்மானிக்கப்படுபவை. அதனால தான் உங்கள் ஆயுசுமே நிதானமாக வர்றது. ஆயுள் பலம் அப்படிங்கிறது 70 வருஷம் 80 வருஷம் வாழும்போது அந்த நிதானம் அப்படிங்கிறது வரும். பொதுவாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தால் நீங்கள்
தெய்வ அனுகூலம் கூட உங்களுக்கு நிதானமாகத்தான் கிடைக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி நிதானமாகத்தான் இருக்கும். பதவி பட்டம் நிதானமாகத்தான் வரும். எந்த தெய்வத்தை வழிபடுறதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே 40 வயசு ஆகிடும். இந்த சாமியை கும்பிட்டா நமக்கு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே 40 வருடங்கள் கடந்து விடும். அதுக்கப்புறம் தான் அது இந்த கோயில் போனால் தான் நமக்கு நல்லா இருக்குன்னு. அது வரைக்கும் தப்பாக என்னமாவது பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் உதவாங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு கோர்ஸ் பண்ண முடியும். பொதுவாக சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது சாஸ்தா வழிபாடு சிறப்பு. இதை நான் உங்களுக்கு டிப்ஸாக கொடுத்தேன். 5ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டில் சனி இருக்கா, சாஸ்தாவை வழிபடுங்கள் நன்று. குழந்தைகள் விஷயத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. குழந்தையெல்லாம் பிறந்துடும், அதில் பிரச்சனை இல்லை. அவர்களின் வளர்ச்சி மிக மெதுவாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிலோ என்ன விலைன்னு கேளுங்க. அதிர்ஷ்டம்னா அவங்களுக்கு கிட்ட கூட வராது. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். கௌரவம் புகழ் அந்தஸ்து 40 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி யோசிக்கவே கூடாது. அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலேயே கூட இதே பலனை தருவார். இப்போ ஒரு கன்னிகா லக்கணம், புதனுடைய லக்கணங்கள் 2க்குமே அவர் 5ஆம் இடத்த அதிபதி, 5ஆம் இடத்துல பவர் ஆவார். இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, புதனுடைய லக்கணங்களான மிதுனமும் கன்னியும் அவசர கொடுக்கை லக்கணங்கள். அவசர கொடுக்கை லக்கணங்கள் ரொம்ப வேகமாக எதுவுமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய லக்கணங்கள். ஆனால் இவங்களுக்கு மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ல் சனி உச்சமாகி அப்படிலாம் நீ போகக்கூடாது, மெதுவாயிரு அப்படிம்பார். அதே மாதிரி கன்னிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி ஆவார். துலாத்துக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். இப்போ இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் சனி 5ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடிய லக்ன சுபராகவும் செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் நிதானம், பொறுமை, மிகவும் மெதுவாக, சுமாரான வளர்ச்சி, பின் வயதுகளில் அதிக முன்னேற்றம். சனி 5ல் இருந்தார்னா ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பின்னாடி வயதுகளில் நீங்கள் புகழடைந்தே தீர்வீர்கள், முன்னேறுவீங்க. உங்கள் உழைப்புக்கான மரியாதை கிடைக்கும், சொத்து சேர்க்க முடியும். குழந்தைகளுக்கு நிச்சயமாக நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவீங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை உங்களால் செய்து கொடுக்க முடியும். ஆனால் மெதுவாக தான் நடக்கும். நீண்ட ஆயுள் பலம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுல ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். 5ல் உட்கார்ந்தாருன்னா அவருடைய 3 பார்வைகள் விழுகிற இடத்த கொஞ்சம் சூட்சமாக கவனித்து பார்த்தீங்கன்னா 7ங்கிற வாழ்க்கை துணை, 11ங்கிற லாபஸ்தானம், 2ங்கிற தன குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்திற்காகவே அதிகமாக உழைத்து களைத்து போகும் அமைப்பை 5ல் உட்கார்ந்துருக்கிற சனி கொடுப்பார். லாபமாக கிலோ என்ன விலை, அதிர்ஷ்டமாக கிலோ என்ன விலை, பிள்ளைங்களோட சப்போர்ட்டாக கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செழிப்பாகவும் திறமையுடனும் செய்து முடிப்பீர்கள். என்ன ஒரே பாயிண்ட்டு, வெயிட் பண்ணணும். உங்கள் ஆயுளில் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு 80 வயசு ஆயுசு இருக்கா, 40 வயசு வெயிட் பண்ணணும். 70 வயசு ஆயுசு இருக்கா, 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும். 90 வயசு ஆயுள் இருக்கா, 45 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பின் வயதுகளில் தான் நிதானத்தை கொடுப்பார். 5ஆம் இடம் லக்னம், 9ஆம் இடம் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நிதானத்தை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த சனி பகவான் இந்த 3 வீடுகளில் அமரப்பெற்றவர்கள் மூச்சு பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணும். பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுறது. 3/4 உங்களுக்கு வியாதி வராது. பதட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. ஆனால் அந்த பதட்டத்தினாலேயே நிறைய தவறுகளை இழைக்கக்கூடிய கிரகம் சனி தான். காதல் தோல்வி 5ஆம் இடத்துல சனி இருந்தால் கட்டாயம் நடக்கும். நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலேயே விருப்பத்தின் மேலே வெறுப்பு வந்துடும். கௌரவஸ்தானம் வாழ்க்கையில் அந்த 40 வயசு தொடர்றதுக்குள்ளே ஒரு தடவை கெடும், பேர் கெடும். கவனமாக இருந்தீங்கன்னா தப்பிக்க முடியும். உறவுகள் மற்றியில் உங்கள் முதுகில் குத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை அவர் அங்கேருந்து பார்ப்பாருங்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் போடுறது, முன்னாடி போய் நிற்கிறது, நானாச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறத சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க முதல்ல எப்போதும் மந்திரம் ஜபம் புரிவது அவசியம். டெய்லி கண்டிப்பாக சாமி கும்பிடணும். அது உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிங்க. சாஸ்தா வழிபாடு ரொம்ப சிறப்பு அதில் இருக்கிறதுல. அதே மாதிரி சனிக்கிழமையில் நிச்சயமாக எந்த ஒரு கெட்ட பழக்கங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இது மந்திரஸ்தானம்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சனி பகவானுடைய அவதாரங்களாகவும் மூல தெய்வங்களாகவும் வணங்கப்படக்கூடியது சபரிமலை ஐயப்பன், சிவன், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர். இவங்களை யாரை வேணாலும் கும்பிடலாம். இதெல்லாமே அந்த இடத்தின் வலிமையை உங்களுக்கு அதிகப்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருங்க. மெதுவாக தான் வளருவாங்க. அவங்கெல்லாம் தென்னை மரம் மாதிரி நட்டு வச்சு 4 நாளில் பலன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது.
ஆனால் ஒரு காலத்துக்கு பலன் கொடுக்கும், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தொடர் பலன்கள் மத்தியம வயதுக்கு மேல்தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நிதானத்தை கைக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இதில் உங்கள் லக்னத்தினுடைய சுபராகவும் அவர் இருந்துட்டார்னா கட்டாயம் வளர்ச்சி இருக்கும். இதில் 5ஆம் இடம் அவர் அமர்ந்த வீடு இயற்கை சுபரின் வீடாக, குருவினுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு, புதனுடைய வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு உங்களுக்கு முன்கூட்டி யூகித்தெரியும் தன்மை கிடைத்துவிடும். அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் யூசிச்சுக்க முடியும். 5ஆம் இடம் தானே மந்திரஸ்தானம். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிற அடிப்படையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதான். நம்ம பூர்வ புண்ணியத்தில் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதை இந்த பிறவியில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இடம் 5. அப்போ போன பிறவியில் ஏதோ நிறையா பண்ணியிருக்கோம், அதுக்கான பலன்களை தான் இப்போ அனுபவிக்கிறோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த இளமையில் கஷ்டங்கள், துன்பம், அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, கௌரவம் கெட்டு போகிறது, உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, உறவுகளால் வஞ்சிக்கப்படுறது, குழந்தைகளின் வளர்ச்சி மிக மெதுவாகவும் மந்தத்தனமாகவும் இருக்கிறது, அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது ரொம்ப லேட்டாக நடக்கிறது, நம்மளுடைய பூர்வீகம் கெட்டு போகிறது, பூர்வீக சொத்துக்களே இல்லாத நிலை உருவாகிறது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிடுறது. இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்து சனி தருது. இயற்கை சுபர்கள் 1-2 பேர் அவரோடு தொடர்பு கொண்டால் இந்த பலனில் சற்று மாறுதல் இருக்கும். இருப்பினும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பதும் பின் வயதுகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை ஆணித்தரமாக நம்புவதும் மனதிற்கு பிடித்த தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக வலிமையை அதிகப்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.